हर हर नमः பார்வதி பதயே. எல்லாம் வல்ல கருணையே வடிவாகிய கமலாம்பா சமேத கைலாசநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே விஸ்வாவசு வருஷ ஆணி மகோத்சவ பெருவிழாவின் முதலாவது திருநாளாகிய இன்றைய பொழுது சென்ற வருடம் எம்பெருமானுடைய பூரண திருவள்ளினாலே எப்படி இந்த ஆணி பெருவிழா சிறந்த முறையில் நடைபெற்றதோ அதுபோல இந்த ஆண்டும் எம்பெருமானுடைய பூர்ண திருவருளாலும் உங்களுடைய துணை அடியவர்களுடைய ஒத்துழைப்பினாலும் பூரணமாக நடைபெறுவதற்கு எம்பெருமானுடைய திருவருள் கைகூடியுள்ளது. அந்த வகையிலே எம்பெருமானுக்கு பலவிதமான ஆராதனைகளை எல்லாம் செலுத்துகின்ற வண்ணத்திலே இப்பொழுது இசை மூலமாக எம்பெருமானை குளிர வைக்கின்ற நிகழ்வாகிய எம்பெருமானுடைய அன்பு குழந்தைகள் இப்பொழுது அவர்களுடைய இசை குருநாதர்களை வணங்கி இப்பொழுது அந்த இன்னிசை நிகழ்வினை உங்களுக்காக இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றவன் ஆகையினாலே உங்களுடைய மனது, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற 5 இந்திரியங்களையும் இந்த இசை மூலமாக இறைவனை அடைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கு. இந்த கலாச்சார நிகழ்வு என்பது எங்களுடைய சைவ சமய இந்து தமிழ் கலாச்சார விழுமியங்களை எல்லாம் பேணி பாதுகாக்கின்ற வண்ணம் அமைகின்றதுனாலே தான் இந்த ஆலயத்திலே வெறுமனே பூஜை புனஸ்காரங்கள் மட்டுமல்லாது குழந்தைகளுடைய இன்னிசை கச்சேரி, நாட்டிய கச்சேரி இப்படி போன்ற கலை கலாச்சார விழுமியங்கள் தொடர்பான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவதற்கான காரணம் எங்களுடைய பாரம்பரியம் விட்டு செல்லக்கூடாது. வெறுமனே தமிழுக்காக வாழுகின்றோம், தமிழை வாழ வைக்கின்றோம் என்று சொன்னால் மட்டும் போதாது. எவ்வளவு தூரம் அதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்றோமோ ஆன்மீகத்தோடு வளர வேண்டும். வெறுனே தமிழ் மட்டும் வளர்ந்தால் இவ்வளவு என்ன பிரச்சனை ஆகிறதுன்றது இந்தியாவில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆன்மீகத்தோடு தமிழும் சைவமும் நமது 2 கண்களாக விளங்குகின்ற பொழுது எந்த விதமான குறை குற்றங்களும் இல்லாமல் செம்மையே வளரும். ஆகையினாலே இந்த ஆலயத்திலே இந்த குழந்தைகள் இசை மூலமாக இறைவனை அடைவதற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றார்கள். அனைவரும் அமைதியாக இருந்து பல வேலை பல மத்தியிலும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதை பூரணமாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பலாபலனை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு வேண்டிக் கொண்டு